நண்பா வணக்கம். வாழ்க்கையில செட்டில் ஆகணும், ஒரு நிலையான அரசு வேலை வேணும், நம்ம குடும்ப கஷ்டமெல்லாம் தீரணும்னு ஒரு கனவோட காத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான சரியான வாய்ப்பு. ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம், அதாவது நம்ம ஆர்ஆர்பி, ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. பாருங்க, இது வெறும் நோட்டிபிகேஷன் கிடையாது. இது பல குடும்பங்களோட வறுமையை விரட்ட போற ஒரு ஆயுதம். ஆமாங்க, உங்க வாழ்க்கையும் சரி, உங்க குடும்பத்தோட நிலைமையும் சரி, மொத்தமா மாத்த போற ஒரு சூப்பரான வாய்ப்பு இது. எவ்வளோன்னு கேக்குறீங்களா? 1, 2 இல்ல, 22,195. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 22,000க்கும் மேல காலி பணியிடங்கள். இவ்ளோ பெரிய வாய்ப்பு வரும்போது, ஐயோ போட்டி அதிகமா இருக்குமே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது உண்மையிலேயே ஒரு பொன்னான வாய்ப்பு. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. வாய்ப்புங்கிற ட்ரெயின் உங்க முன்னாடி வந்து நிக்குது. ஆனா அதுல ஏறி பயணம் செய்யறதுக்கு டிக்கெட் வேணும் இல்லையா? அந்த டிக்கெட் வேற எதுவும் இல்ல, உங்க கையில இருக்கிற உங்களுடைய கடின உழைப்பு தான். இந்த டிக்கெட்டை சரியா பயன்படுத்தலனா, இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பல வருஷம் வருத்தப்பட வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. சரி வாங்க, இந்த வாய்ப்பை நாம எப்படி சரியா பயன்படுத்திக்கிறதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ண என்னென்ன தகுதிகள் வேணும், என்னென்ன விஷயங்கள் ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். முதல்ல இது என்ன மாதிரியான போஸ்ட்னு பாத்திரலாம். இது லெவல் 1 பதவிகளுக்கான தேர்வு. முன்னாடி இத குரூப் டி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராக் மெயின்டெய்னர், பாயிண்ட்ஸ்மென், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ்னு இந்த மாதிரி பல முக்கியமான வேலைகள் இதுக்குள்ள அடங்கும். சொல்லப்போனா ரயில்வே துறையோட முதுகெலும்பே இந்த ஊழியர்கள் தான். ஓகே, தகுதிகள் என்னன்னு பாப்போமா? படிப்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க 10வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இல்லனா ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். வயசு ஜெனரல் கேட்டகரிக்கு 18ல இருந்து 33 வயசு வரைக்கும். அதுவே நீங்க ஓபிசினா உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு. SC/ST பிரிவினருக்கு 5 வருஷம் வரைக்கும் வயது தளர்வு உண்டு. இந்த தேதிகளை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜான்வரி 31, 2026ல அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. மார்ச் 2, 2026 தான் கடைசி தேதி. ஆனா நான் சொல்ற ஒரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணவே பண்ணாதீங்க. கடைசி நேரத்துல சர்வர் டவுன் ஆயிடும், ஒரே டென்ஷன் ஆயிடும். அதனால ஆரம்பத்தையே அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. சரி, அப்ளை பண்ணியாச்சு. அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கறாங்க? பயப்படவே வேண்டாம். செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் நேரடியானதுதான். வாங்க அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். மொத்தமே 3 ஸ்டேஜ் தான். முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது சிபிடி. இதுல பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது உங்க உடல் தகுதி தேர்வு. அதையும் கிளியர் பண்ணிட்டா ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் டெஸ்டும் தான். அவ்வளவுதான், வேலை உங்கள கையில. இப்ப நாம அந்த முதல் ஸ்டேஜ், அதாவது சிபிடி எக்ஸாம் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, இதுல ரீசனிங் பகுதிக்கு மட்டும் 30% வெயிட்டேஜ் கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல தான் நீங்க அதிகமா ஸ்கோர் பண்ணணும். அதுக்கடுத்து மேத்ஸுக்கும் ஜெனரல் சயின்ஸ்க்கும் தலா 25% முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்ல மொத்தம் 100 கேள்வி, டைம் 90 நிமிஷம். ஆனா இங்கேதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. நீங்க கொடுக்கற ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் 1/3 மார்க் போயிடும். அதனால தெரியாத கேள்விய அந்தாஜா அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, சிபிடில நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட். ஆண்களுக்கு 35 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 2 நிமிஷத்துல 100 மீட்டர் போகணும். அதுக்கப்புறம் 1000 மீட்டர் தூரத்தை 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓடி முடிக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு 20 கிலோ வெயிட்ட தூக்கிட்டு 100 மீட்டர் நடக்கணும். அப்புறம் 1000 மீட்டர் ஓட்டத்தை 5 நிமிஷம் 40 செகண்ட்ல முடிக்கணும். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆனா இதுல எப்படி ஜெயிக்கிறது, அதுதானே முக்கியம். வெறும் டீடைல்ஸ் தெரிஞ்சா மட்டும் போதுமா? ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லையா? வாங்க அந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி இப்ப பார்க்கலாம். நண்பா, இந்த எக்ஸாம்ல உங்க வெற்றியை முடிவு பண்ண போற 2 கேம் சேஞ்சஸ் எது தெரியுமா? ஒன்னு மேத்ஸ், இன்னொன்னு ரீசனிங். ஆமாங்க, இது ரெண்டுலயும் நீங்க சரியா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா முழு மார்க்கையும் சுலபமா அள்ள முடியும். அதனால டெய்லி இதுக்கு டைம் ஒதுக்குங்க. அடுத்து உங்க ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ண ஜெனரல் சயின்ஸ்க்கு 9வது 10வது ஸ்கூல் புத்தகங்களை நல்லா படிங்க. அதுவே தாராளமா போதும். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இதை கற்பனை பண்ணி பாருங்க. அந்த ரயில்வே யூனிஃபார்ம் போட்டு கழுத்துல ஐடி கார்டோட உங்களை பார்த்த கேலி செஞ்சவங்க, இவனால முடியுமான்னு கேட்டவங்க முன்னாடி நீங்க கெத்தா நடந்து போறீங்க. அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு பெருமை, அதுக்காக எவ்ளோ வேணாலும் உழைக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாம் வெறும் உங்களுக்கான வேலை மட்டும் கிடையாது.
உங்க அப்பா பட்ட கஷ்டம், உங்க அம்மா பார்த்த கனவு, உங்க குடும்பத்தோட பல வருஷ போராட்டம், இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல போற ஒரே இடம் அந்த எக்ஸாம் ஹால் தான். அதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இப்போ அந்த முக்கியமான தருணம் வந்தாச்சு. நீங்க ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கீங்க. இந்த வாய்ப்ப கெட்டியா புடிச்சுக்க போறீங்களா இல்ல கோட்டை விட போறீங்கங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு முடிவெடுங்க. அடுத்த சில மாசங்களுக்கு தூக்கம், சோம்பேறித்தனம், தேவையில்லாத என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இந்த வேலைய வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற ஒரே வெறியோட படிங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரே ஒரு எக்ஸாம் உங்க தலைமுறையோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த மாற்றத்தை உருவாக்க நீங்க தயாரா?